பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? அவர் கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில தீமை கூட நன்மையா மாற்றிடுவார் இல்லை? அதனால அவர் கூட இருக்கிறதுனால பாடு, உபத்திரம், தீமெல்லாம் வந்து கூட பயப்படாதங்க. செப்பனியா 3:15 இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். என் வாழ்க்கையில ஒரே தீமையா தாங்க நடக்குது, ஒரு நன்மையை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு தீமை நடந்துட்டு நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க. இனி உள்ளத்துல ஒரு பயம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இனிமே தீமையில நன்மை நடக்க போகிறது. இதுவரை தீமை கண்டீங்கல்ல, தீங்கை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாரா? அவர் கூட தானே நடக்கிறீங்க, அவர் கூட தானே இருக்கிறாரு. வேலைக்கு போனாலும், படிக்க போனாலும், பிஸ்னஸ்க்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும் அவர் கூடவே இருக்கிறார்ல. இயேசுவோட நடக்கிறதுனா மார்னிங் வாக் போற மாதிரி கொஞ்ச நேரம் மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும் அவரோடு நடப்பாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். இதுவரை தீங்கை கண்டிருக்கலாம், வேதனை கண்டிருக்கலாம், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகனே, இனி தீங்கை காணாதிருப்பாய்ன்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? விசுவாசிங்க, ஆண்டவரே இனி நான் தீங்கை காண மாட்டேன், எனக்கு நன்மை செய்ய போறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என் கூட, எங்க கூட இருக்கிற அன்பிற்காக நன்றி, இனி தீங்கை காணாதிருப்பாய்னு வாக்கு கொடுத்ததற்காய் நன்றி. என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமைகளை நீ நன்மையாய் மாற்றி இனி தீமைகளை அல்ல நன்மைகளை காண செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு, இந்த தாயாருக்கு, இந்த தகப்பனாருக்கு இதுவரை கண்ட தீமைகளை நன்மையாய் மாற்றி என்னை தீங்கை காணாதபடி நன்மை காண செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கே ஒரு நன்மையை பிள்ளைகள் காண போறாங்கப்பா. நான் அதை விசுவாசிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.